உலகத்தினுடைய வானத்திற்கு இறங்கி வந்து அன்றைய மகரிபில் இருந்து சூரியன் மறைந்ததிலிருந்து காலை ஃபஜ்ர் வரைக்கும் அலாமின் முஸ்தக்பிரின் ஃபக்ஃபிர் லஹு, யாரேனும் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கின்றீர்களா, பாவ மன்னிப்பு தேடுகின்றீர்களா, அவர்களுக்கு நான் பாவத்தை மன்னிக்கின்றேன். அலாமின் முஸ்தர்ஸிகின், யாராவது ரிஸ்கை தேடுகின்றீர்களா, அவர்களுக்கு நான் தேவையான ரிஸ்கை வழங்குகின்றேன். அலாமின் முபத்தலின், யாராவது கஷ்டத்தில் இருக்கின்றீர்களா, கஷ்டத்தை முறையிடுகின்றீர்களா, அவர்களுக்கு தேவையான நிவாரணத்தை நான் வழங்குகின்றேன். அதோடு மட்டும் இல்லாமல் அலா கதா கதா, இன்னென்ன கேட்கின்றீர்களா, இதை கேட்கின்றீர்களா, எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் உங்களுக்கு வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் முதல் வானத்திற்கு, உலகத்தினுடைய வானத்திற்கு இறங்கி வந்து சூரியன் மறைந்ததிலிருந்து 15ஆம் நாள் இரவினுடைய சூரியன் மறைந்ததிலிருந்து அதிகாலை ஃபஜ்ர் வரைக்கும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். அப்படி கேட்பவர்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கின்றான். இந்த நாளில் தான் லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருந்து ஒரு வருடத்திற்கான யாரையெல்லாம் ஓப்பாக்க வேண்டும், யாருக்கெல்லாம் ஊர்களை கொடுக்க வேண்டும், யார் யாருக்கு என்னென்ன ரிஸ்குகளை கொடுக்க வேண்டும், யார் யாருக்கு என்னென்ன விஷயங்கள் நடைபெற வேண்டும் என்று அந்தந்த துறை சார்ந்த வழக்குகளிடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒப்படைக்கக்கூடிய நாள் இந்த ஷாபானுடைய 15ஆவது நாள். எனவேதான் இந்த நாளை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற சிறப்புகளை நமக்கு சொல்லித் தந்ததின் காரணமாக இந்த நாளுக்கு நாம் கண்ணியத்தை தருகின்றோம், மதிப்பை தருகின்றோம். இப்பேற்பட்ட உன்னதமான நாளில் இபாதத்தோடு நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும், நம்முடைய அந்த நேரங்கள் கழிய வேண்டும் என்றதன் அடிப்படையில் தான் நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். ஆண்டுகிறோம். இன்னொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திடீரென இரவு நேரத்தில் நடுநிசையில் பெருமானாரை தேடிய பொழுது படுக்கையிலே காணவில்லை. பக்கத்திலே இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கீ கபர்ஸ்தானுக்கு சென்று பார்க்கின்றார்கள், தேடி பார்க்கின்றார்கள். அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்ஹூம்களுக்காக துஆ செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்பதை உணர்ந்த நாயகம், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் உனக்கு ஏதாவது மோசடி செய்து விடுவார்கள் என அஞ்சுகின்றாயா ஆயிஷா என்பதாக கேட்டுவிட்டு மர்ஹூம்களுக்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து கொண்டிருந்தார்கள் இந்த நாளில் என்பதையும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸின் வழியாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் இந்த நாளை நாம் சந்திக்கின்றோம். இந்த நாளில் அல்லாஹ் தஆலா முதல் கோரிக்கையாக வைப்பது, முதல் விஷயமாக அடியார்களிடமிருந்து அல்லாஹ் தஆலா எதிர்பார்ப்பது, நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுகின்றீர்களா, நான் பாவ மன்னிப்பை வழங்குகின்றேன். ரமலானுக்கு முன்னோட்டமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபான் மாசத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதும் சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுத்து, ரமலானில் நம்முடைய மனம் முழுக்க முழுக்க இபாதத்திற்கு பக்குவப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை நாம் களைய வேண்டும், பாவங்களை நினைத்து நாம் வருந்த வேண்டும், நம்முடைய பாவங்களை இத்தோடு இந்த நாளோடு கணித்து கட்டப்பட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தான் கேட்கின்றான். நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுகின்றீர்களா, நான் உங்களுடைய பாவத்தை நான் மன்னிக்க தயாராக இருக்கின்றேன். இஸ்லாமை பொறுத்தவரையே இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது, எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி அல்லாஹ் தஆலா அதை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். அவரவர்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் நாம் என்னென்ன தவறுகள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று. எவ்வளவு பெரிய தவறாக இருந்தாலும் மன்னிப்பதற்கு அல்லாஹ் தஆலா தயாக குணம் உள்ளவன், மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். அப்படி குர்ஆனிலும் நிறைய வசனங்கள் உண்டு.
இந்த நாளை குறித்து வந்திருக்கக்கூடிய ஹதீஸில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பதை போல பாவ மன்னிப்பு தேடுகின்றீர்களா, பாவ மன்னிப்பு கேளுங்கள், நான் வழங்க தயாராக இருக்கின்றேன் என்று இந்த ஹதீஸில் வந்திருப்பதை போல குர்ஆனிலும் அப்படி வசனங்கள் இருக்கின்றது. குர்ஆனிலும் அல்லாஹ் தஆலா கேட்க சொல்கின்றான், பாவ மன்னிப்பு தேடுங்கள், நான் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். அவர்களுக்கு அவர்களாகவே அநீதம் இழைத்துக் கொண்ட பாவங்களில் வரம்பு மீறிய என்னுடைய அடியார்களே. அல்லாஹ் கூப்பிடுவதே எப்படி கூப்பிடுறான்? யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு. அஸ்ரஃபு அப்படின்னா இஸ்ராப் செய்யறத பத்தி சொல்லுவோமா இல்லையா? அளவுக்கு மீறி நாம சாப்பிடுறது அல்லது அளவுக்கு மீறி பொருட்களை பயன்படுத்துறது, தேவைக்கு அதிகமாக வாங்கி போடுறது, இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? இஸ்ராப்னு சொல்லுவோம். அந்த வார்த்தையை தான் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துறான். வரம்பு மீறி பாவம் செய்பவர்கள், வரம்பு மீறி பாவம் செய்யக்கூடிய பாவிகளே அப்படின்னு கூட அல்லாஹ் கூப்பிடல. யா இபாதி, வரம்பு மீறி பாவம் செய்யக்கூடிய என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கள் நிராசையாகி விட வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் நான் மன்னிப்பதற்கு தயார். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவன், கருணையாளன். எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். ஷிர்க்கை தவிர எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். இந்த ஆயத் சொல்ல போறக்கூடிய செய்தி தான். நம்ம பள்ளிவாசல்ல கூட வெளியே போனீங்கன்னா தெரியும், கேட்ல பெரிசா இந்த ஆயத்து தான் இது. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் அப்படின்னு. இந்த ஆயத்து எப்ப இறங்குச்சு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, முஸ்லிமீன்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாடி அவர்கள் பாவம் செய்தார்கள், கொலை செய்தனர், வரம்பு மீறி கொலை செய்தனர். அவர்கள் தகாத உறவு வைத்திருந்தனர், வரம்பு மீறி தகாத உறவு வைத்திருந்தனர். இஸ்லாத்தர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த முஷ்ரிக்கீன்கள் ஒரு சில பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க சொல்றதுதான் வாஸ்தவம் தான், நல்லதுதான் சொல்றீங்க, இஸ்லாத்தை தான் எடுத்து சொல்றீங்க, உங்களுடைய கொள்கையை பற்றி சொல்றீங்க, என்னென்ன நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றீங்க, அது எல்லாம் வாஸ்தவம் தான். நாங்க இவ்வளவு பாவங்களை செஞ்சிருக்கோமே, எங்கட அல்லாஹ் மன்னிப்பானா? இவ்வளவு அனுச்சாட்டியம் செஞ்சிருக்குமே, இவ்வளவு பேரை கொண்டு குளிச்சிருக்குமே, இவ்வளவு பேர்த்த தகாத உறவு வச்சிருக்குமே, எங்கட அல்லாஹ் மன்னிப்பானா? அப்படி மன்னிப்போம் உத்தரவாதம் நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க இஸ்லாத்துக்கு வர, மன்னிப்பான நீங்க உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா நாங்க இஸ்லாத்துக்கு வரத்தையா? அப்பதான் இந்த ஆயத்து இருந்துச்சு. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். வரம்பு மீறி பாவம் செய்த என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், நம்பிக்கை இழந்துறாங்க. இதோட இந்த ஆயத்தோடு சேர்த்து ஃபுர்கான்ல இருக்கக்கூடிய 68வது ஆயத்து இறங்கு. வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர் வலா யக்துலூன அன்-நஃப்ஸ அல்லதி ஹர்ரம அல்லாஹு இல்லா பில் ஹக். நல்லடியார்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்க யாரையும் கொலை செய்ய மாட்டாங்க, அநியாயமா அல்லாஹ்வோட சேர்ந்து யாருக்கும் அல்லாஹ்வோட யாரையும் இணை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஆயத்தையும் அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கிறார். அப்பதான் இந்த ஆயத்து இறங்குச்சு. சூரா மாயிதால ஒரு வசனம் வரும், அஃபலா யதூபூன இலல்லாஹி வ யஸ்தக்ஃபிரூன. நீங்க பாவ மன்னிப்பு தேட வேண்டாமா, இஸ்திக்பார் செய்ய வேண்டாமா? பாவ மன்னிப்பு தேடுங்க, இஸ்திக்பார் தேடுங்க அப்படின்னு யார் கூப்பிடுறா? எப்படி ஹதீஸ்ல அல்லாஹ் தஆலா கூப்பிடுதா ஹதீஸ் இருக்குதோ, அதே மாதிரி இது அல்லாஹ் கூப்பிடுறது. அஃபலா யதூபூன இலல்லாஹி வ யஸ்தக்ஃபிரூன, தௌபா செய்யுங்க, இஸ்திக்பார் செய்யுங்க. அஃபலா யதூபூன இலல்லாஹி வ யஸ்தக்ஃபிரூன வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் கருணையாளன், மன்னிக்க கூடியவன் அப்படின்னு இந்த ஆயத்து இருக்கு.
இந்த ஆயத்துக்கு மேல உள்ள வசனங்களை எல்லாம் பார்த்தா யார் அல்லாஹ் கூப்பிடுறான்? பாவ மன்னிப்பு கேளுங்க, இஸ்திக்பார் செய்யுங்க, தௌபா செய்யுங்க, தௌபா கேளுங்கன்னு யார கூப்பிடுறான் அப்படின்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள்னு சொன்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன்னு சொன்னாங்க. உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்குது, அல்லாஹ் கஞ்சத்தனம் செய்யறான். வகாலத்தில் யஹூத் யதுல்லாஹி மஹ்லூலா, அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்குது, அவனுக்கு விசாலமான மனசெல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னவங்க. அல்லாஹ் ஒரு கடவுள் கிடையாது, அல்லாஹ்வோட சேர்ந்து இன்னும் 2 பேர் இருக்காங்க, அல்லாஹ் 3 கடவுள்களில் ஒருவன் தான் அல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்கன்னாதான் அஃபலா யதூபூன இலல்லாஹி வ யஸ்தக்ஃபிரூனா, நீங்க தௌபா செய்யுங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, இஸ்திக்பார் செய்யுங்க. நீங்க தௌபா கேட்டீங்கன்னா நான் மன்னிக்க தயாரா இருக்கேன், நீங்க இஸ்திக்பார் கேட்டீங்கன்னா நான் மன்னிக்க தயாரா இருக்கேன், என்னுடைய கிருபையிலிருந்து நிராசை ஆகிறாதீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா இப்பேற்பட்டவங்களை தான் கூப்பிடுறான். இதையெல்லாம் தாண்டி தன்னையே ரப்புன்னு சொன்னாம இருக்கிறான், அவனையும் அல்லாஹ் தஆலா இஸ்திக்பார் செய்ய அப்படிங்க. ஆனால் கடவுள் நான் தான் உயர்ந்த கடவுள் அப்படின்னு ஃபிரௌன் சொன்னானே, ஃபிரௌனை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், இஸ்திக்பார் செய், நான் மன்னிக்க தயாரா இருக்கேன், நீ தௌபா செய், நான் மன்னிக்க தயாரா இருக்கேன். இந்த வசனங்கள்லாம் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ் தஆலா நம்மை கைவிட்டு விடுவார். நாம் அப்பேற்பட்ட பாவங்களை செய்திருக்கின்றோம், அல்லாஹ் என்ன போய் மன்னிப்பானா அப்படின்னு நாம் நிராசை ஆகிறதே கூடாது அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக தான் இந்த ஆயத்து, இந்த வசனங்கள்லாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க, இதுக்கப்புறமும் யாராவது ஒருவர் அவநம்பிக்கையை உண்டு பண்ணினால் அடியார்களுக்கு மத்தியில் உன் பாவத்துக்கு எல்லாம் மன்னிப்பானா, நீ செய்யாத பாவமா, நீ செய்யாத வேலையா, உன்னை பத்தி தெரியாதா, ஒன்னெல்லாம் எல்லாம் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு யாராவது அவநம்பிக்கையை ஊட்டினால் அவன் குர்ஆனையும் மறுத்ததுக்கு சமம், அல்லாஹ்வை மறுத்ததுக்கு சமம், ரசூலை மறுத்ததுக்கு சமம். அல்லாஹ் சொல்றான், நான் மன்னிக்க தயாரா இருக்கிறேன். 3 கடவுள் என்ன ஒருத்தர் கடவுள், நான் மன்னிக்க தயாரா இருக்கிறேன், பரவாயில்ல. ஈசா என்னுடைய மகன், நான் மன்னிக்க தயாரா இருக்கிறேன். ஈசாவையே கடவுள்னு சொன்னா நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். என் கை கட்டப்பட்டிருக்கு, நான் மக்களுக்கு அடியார்களுக்கு விசாலமாக கொடுக்கிறது இல்லை ரிஸ்க் அப்படின்னு சொன்னா நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். நான் மன்னிக்க தயாராக இருக்கும் பொழுது எப்படி என்னுடைய அடியார்களை பார்த்து உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு எப்படி அவநம்பிக்கையை ஊட்டலாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிற மாதிரி தான் இந்த வசனங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. ஒருத்தர் வஃபாத்தாக போறாரு, அவருக்கே தெரியுது கொஞ்ச நாள்ல நம்ம ரூஹ் போயிடுவோம் அப்படின்னு தெரியும். மகனை கூப்பிட்டு சொல்றாரு, நான் செய்யாத பாவம் இல்லை, நான் செய்யாத பாவம் இல்லை, நிறைய பாவம் செஞ்சிருக்கேன், உனக்கு தெரிஞ்சு செஞ்சிருக்கேன், உனக்கு தெரியாம செஞ்சிருக்கேன், ஏகப்பட்ட பாவம் செஞ்சிருக்கேன். நான் மௌத்தா போயிட்டா